தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்க. எல்லா காரியம் சொல்லும் பொழுது எல்லா விஷயமே அதில் அடங்கிரும். அது படிப்பாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிற காரியமாக இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும், அது படிப்பு குறிச்சோ எதை குறிச்சோ இருந்தாலும் எல்லா காரியத்துலையும் நீங்கள் என்ன செய்யணுமா, பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அவங்கள இவ்வளோ வயது வரைக்கும் ஆண்டவர் ஜீவனோட சுகத்தோட பலத்தோட ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பெற்றோருக்கு நல்ல எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். இதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான காரியம், கர்த்தருக்கு பிரியமானதுன்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. சில நேரங்களில் பிள்ளைகள் நீங்கள் பெற்றோரை விட எல்லாமே தெரிந்தவங்களாக மாறிடுறீங்க. நீங்கள் பிள்ளைகள் தான், நீங்கள் பெற்றோர் கிடையாது. அதனால் உங்களுடைய பெற்றோர் எல்லா வயதையும் தாண்டி எல்லா காரியங்களையும் நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ பெற்றோர் நிறைய அனுபவம் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், நிறைய ஞானம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கேட்டு எல்லா காரியத்துலையும் நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமானவங்களாக நீங்கள் வளரணும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.